அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பூமியினுடைய மொத்த ஆற்றல், பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலும், மேக்னட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் என்ற ஒரு ஆற்றலும் இது பூமியில் எப்படி பரவி இருக்கிறது, இதனால் மனித குலத்திற்கு என்ன நன்மை, உலகம் எப்படி இயங்குகிறது, ஆற்றலினுடைய அமைப்பு என்ன என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆற்றல் என்பதை முதலில் நமக்கு அறிமுகப்படுத்தியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற ஜெர்மனிய டாக்டர். அவர் உளவியல் தந்தை என்று அழைக்கப்படுவது. அவர் சைக்காலஜி டாக்டர். இவர் நிறைய நாளாக மனிதர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் அவருக்கு மனசில் எழுந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஆற்றல் எப்படி, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் எப்படி மனிதனை பாதிக்கிறது என்பதை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்தார். இந்த ஆராய்ச்சியை தொடங்குவதற்கு ஃப்ராய்டு இயற்கை சூட்சும ஆற்றல் மனித ஆரோக்கியத்திற்கும் பூமியினுடைய ஆரோக்கியத்திற்கும் காரணமாக உள்ளது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா நிறைய நாள் ஆராய்ச்சியில் இதை கண்டுபிடிச்சார். 2 ஆற்றல்களும் ஒரே தன்மை கொண்டது தான் அப்படின்றது கண்டுபிடிச்சார். ஒரு மனிதனின் உடலில் இயங்குவது, மற்றொரு பூமியில் மேற்பரப்பில் இயங்குவது, இந்த 2 ஆற்றலும் ஆர்கன் சக்தி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். இதை தான் அண்டம் பிண்டம் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சரில் வருது. எல்லாமே ஆற்றல் தான். மேக்னட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் இன்னும் பிரமிடுகள் ட்ரீட்மெண்ட்டு, எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டு, ரேகி ட்ரீட்மெண்ட், இவைகளெல்லாம் இதுக்குள்ளே அடங்கினது தான். இந்த ஆற்றலை உற்பத்தி பண்ண முடியுமானால் பெரும் திரளான வியாதிகளை குணப்படுத்த இந்த சக்தி ஒரு கருவியாக உணரும் அப்படின்றத கண்டுபிடிச்சார். வறட்சி, வெள்ளம் இதெல்லாம் பூமிக்கு எப்படி ஒரு அழியும் தன்மையை உண்டாக்குகிறது அப்படின்னு பார்த்தாரு. இந்த ஆர்கன் ஆற்றல் வெளிப்படுத்துவதற்குரிய சிக்னல் தான் இதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதற்கு டிஸ்ட்ரக்டிவ் ஆர்கன் எனர்ஜி, DOR அப்படின்னு ஒரு பேர் வச்சார். இந்த ஆர்கன் ஆற்றல் கருவியை கொண்டு பூமியில் எந்த பகுதி வேண்டுமானாலும் வறட்சியையும் வெள்ளத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சார். அதற்குரிய கருவிகள் தான் நாம்ளும் நிறைய நாளாக ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இவர்கள் மனித குலத்திற்கு எப்படி இது உதவியாக இருக்கிறது, நம்மளுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது, நம்முடைய உடல் நலத்தை எப்படி இது சீராக்குதுன்றதை பற்றி தான் நாமளும் நிறைய நாளாக இது ஸ்டோன், அப்புறம் நிறைய கிரகங்கள், பிரமிடுகள், இப்படி நிறைய விஷயங்கள் இது கூட சேர்ந்து தான் இருக்குது. லெகராண்டனா, ஆர்கன் பெண்டுலம், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனுடைய இறுதியில் ஆரா ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனரு, இவங்கெல்லாம் எப்படி நம்முடைய இந்த புவியியல் ஆற்றல்களை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய பேசிக் கான்செப்டு பெண்டுலங்களாலாம் வந்திருக்கு. முதல்ல பெண்டுலங்கள் தான் இதை இதனுடைய அடிப்படை தத்துவங்களாக இருந்திருக்குது. இயற்கையில் ஆர்கன் ஆற்றல் அல்லது பிராணன் மண்ணும் விண்ணும் பூமியும் கடலும் ஆறும் ஆற்றங்கடையும் ஜடப்பொருளும் இன்னும் எதாக இருந்தாலும் சரி, செயல்புரியக்கூடிய எதுவாக இருந்தாலும் பருப்பொருள் முக்கியமான 2 வடிவத்தில் தான் இருக்குது அப்படின்றத ரிச் கண்டுபிடிச்சார். ஒன்று கரிம வேதியியலை அடிப்படை கொண்டது, இன்னொன்று கனிம வேதியியலை அடிப்படையாக கொண்டது. காற்று பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய ஆர்கன் ஆற்றல் ஒரு சூட்சமமான விசையை கொண்டிருக்கிறது. இந்த விசை தான் உயிரை இயக்க செய்கிறது. இதை நாம் உயிர் விசை, லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரிய பொருளும் கரிமில பொருளும் ஒன்றின் மீது ஒன்று இடை செயல் புரிவதால் ஆர்கன் ஆற்றல் உருவாகிறது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சார். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், இந்த ரெண்டும் எப்படி, இந்த பயோ எனர்ஜி ஃபோர்ஸ், இந்த மேக்னட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ், இதெல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைப்பிரிஞ்சு வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சார். அண்டப்பிண்ட தத்துவமும் இது தான் சொல்லுது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இது சம்மந்தப்பட்டது. உடம்பில் நல்ல ஆர்கன் ஆற்றல் குறைவாக இருப்பதால் தான் நோய் வருகிறது. ஒரு மனிதனை அழிக்கும் தன்மையுடைய ஆர்கன் ஆற்றலுக்கு, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் ஆர்கன் எனர்ஜி உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் நோய் வரும் அப்படின்றதையும் இவர் தன்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சார். ஏன்னா இவர் ஃபிசியாலஜி அண்ட் சைக்காலஜி 2யும் படிச்சிருந்ததுனால இதை அவரால் சொல்ல முடியுது. பூமி உயிருள்ள பொருள், எர்த் இஸ் த லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சார். நாம் ஒவ்வொரு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் ஜடப்பொருளாக பார்க்குறோம். ஆனால் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து தான் உயிர்கள், கிருமிகள், வைரஸ்கள் இது உற்பத்தி ஆகுது. எப்படி இது உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த பூமிக்கும் உயிர்த்தன்மை இருக்கிறதுனால தான் இது உற்பத்தி ஆகுது.
ஒத்த பொருள் ஒத்ததை கவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் ஒரு தேரி இருக்குது. அதனுடைய அடிப்படையில் பூமியும் உயிர்த்தன்மையாக இருக்கிறதுனால தான் உயிர்த்தன்மையை உருவாக்குது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சார். ஒரு நல்ல ஆர்கான் பூமியின் மேற்பரப்பு முழுவதும் சீராக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் இவர் உணர்ந்தார். ஆர்கான் ஆற்றல் பூமியின் மேற்பரப்பில் சில இடங்களில் கலைக்கப்பட்டு அழிவு ஆர்கான் வெளியிடுகிறது. இதனால் பூமி நோய்வாய்ப்படுகிறது. இதனால் தான் நிலப்பரப்பு வறட்சியாகவோ வெள்ளத்தாலோ பாதிக்கிறது அப்படின்றதையும் இவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இவர் சொல்லியிருக்கிறார். ஆர்கானிக், இன்ஆர்கானிக்கு இதெல்லாம் எப்படி இது பிரச்சனை வருது அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதை நாமளும் இதை நீண்ட நாட்களாக இதை எப்படி ஒரு மனிதனுடைய உடல் சீராக்கிறதுக்கு இந்த ஆர்கன் பெண்டுலங்கள், அப்புறம் இந்த கற்கள், அதாவது நவகிரக கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எப்படி பூமியில் இந்த நவகிரகங்களிலிருந்து சக்திகளை எடுத்து கொடுக்குது, அப்புறம் லெகர் ஆண்டனா எப்படி ஒர்க் பண்ணுது, அப்புறம் மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர்கள்லாம் எப்படி நம்முடைய மனித சமுதாயத்துக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றியெல்லாம் நாமளும் இதெல்லாம் பார்க்கும்போது அதிசயமாக தான் இருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. மேலும் புற்றுநோய் போன்ற கொடிய வியாதி உடையவர்களை ஒரு கொள்கலனில் இந்த ஆர்கானிக் கொள்கலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கலனை உருவாக்குறாரு. அவர் எழுத்துக்களின் மூலமாகவும் பேச்சுக்களின் மூலமாகவும் இதை மதிப்பிடக்கூடிய ஆர்கன் ஆற்றல் மனித இனத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு மகிழ்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிக்க முடியும் என்று அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிரூபித்து காட்டுறாரு. அவருடைய புகழ் ஜெர்மனியில் உயர்ந்திருந்த போது அவர் உலகுக்கு இந்த செய்தியை அளிக்க நினைத்தார். அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க அமெரிக்கா தான் சிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போனார். பல இந்த ஆர்கானிக் ஆராய்ச்சிகளை நிறைய செஞ்சு மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாரு. மேலும் ரிச் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட மக்களை இந்த ஆர்கன் ஆற்றலை கொண்டு குணப்படுத்த ஆரம்பித்தவுடன் மக்கள் அவரை பற்றி உயர்வாக பேசினார்கள். மேலும் இந்த ஆர்கன் பொருட்கள் பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அண்டு மேக்னட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் இணைந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்காக ஒரு லெசனே இருக்குது. இதனுடைய இந்த பெண்டுலம், பேசிக் பெண்டுலத்தினுடையிலிருந்து இந்த லெகர் ஆண்டனா, மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர்கள், இன்னும் அமிர்த ஸ்டோன்கள், இவங்களெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் நம்ம சித்தர்கள் கூட இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜோதிட கலையில் எப்படி ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட நவ ரத்தினங்களை போடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நோய்வாய் சரியாக இருக்குது, பணப்பிரச்சனை சரியாக இருக்குது, அவனுடைய மூளை சரியாக வேலை செய்திருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு கிரகங்களுக்கும் இந்த அமிர்த ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய நவகிரகங்கள் நவரத்தினங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவையெல்லாம் ஆற்றல் பரிமாணம் தான், இதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த ஆர்கன் ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆரா இருக்குது, இந்த பூமிக்கு ஒரு ஆரா இருக்குது, இந்த ஜடப்பொருள்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருள்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆராத்தன்மை இருக்குது. இந்த ஆராத்தன்மையை வச்சு தான் உலகத்தில் அந்த பயோ எனர்ஜி ஃபோர்ஸ், மேக்னட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது உருவாகுது. இது ஒரு பெரிய மெகா லெசன் இது. மேலும் இந்த கருவிகளை பயன்படுத்துவதற்கென்று சட்ட விதிகள், பாடங்கள், லெசன்கள் இருக்குது. இதுக்கான விதிமுறைகள், முக்கியத்துவம், பண்புகள், நன்மைகள், தீமைகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சிறப்பு இயல்புகள் இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இவைகள்லாம் முறையாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் இவைகள் வேலை செய்கிறதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் நிறைய பேருக்கு இது தெரியாதனால இல்லைன்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சிலர் உள்ளேயே போக மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு உள்ளே போக மாட்டாங்க. போகாமையே இது இல்லை, இது ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆராய்ச்சியாளர்களினுடைய கட்டுரைகளையும் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்றத பற்றியும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கு. இதில் தான் நம்ம ஆர்கன் பெண்டுலங்கள் அப்படின்றது கூட இதில் தான் உருவாகிருக்கு. ஆர்கன் ஆற்றல் குழாய்கள், ஆர்கானிக் பெண்டுலம், குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அப்புறம் அக்ரிலிக் புஷ்ஷு, இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. இதில் நாம் பிரபஞ்சத்தில் நமக்கு உண்டான கேள்விகளை கேட்கும் பொழுது இந்த ஆர்கன் பொருள்கள், பெண்டுலங்கள் இவையெல்லாம் சரியான பதிலை சொல்லக்கூடிய தகுதி பெற்று இருக்கிறது. அதற்கு நாம் முறையாக தகுதி பெற்று அதற்குரிய கேள்விகளை முறையாக கேட்க வேண்டும். அப்பொழுது அதிலிருந்து சரியாக பதில்கள் வரும். உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அந்த சிஸ்டமேட்டிக் உள்ளே போகும் பொழுது மிக அற்புதமான ரிசல்ட்டை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றது கூறி
இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.